17/8/2025 சாமூர்த்தி எஸ்எம் 15க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நண்பா, இன்னைக்கு கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், காருண்யா 719க்கு நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்தது 8-6 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6-4-3 6 வந்துருச்சு, 8 வரல, பவர் நம்பர் 3 வந்துருக்குது சரிங்களா. 6-3 நம்மளுக்கு அருமையாக ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. போர்டை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டில் 4 வச்சும் பி போர்டுக்கு வந்திருக்குது, பி போர்டில் 6 வச்சும் ஏ போர்டுக்கு போயிருக்குது. நேற்று நான் சொல்லியிருந்தேன் 1-2 கொடுத்துருந்தாலும் 3ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக வந்திருக்குது. 1-8ங்கிறது பாருங்கள், அப்படி ஃபுல் பவர் வச்சிங்கன்னா 63 சரிங்களா. அதேமாதிரி இங்கே 93க்கு பவர் வச்சிங்கன்னா 43 சரிங்களா. இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே 8-6க்கு பார்த்திங்கன்னா 36ன்னு வைக்கலாம், அதுவும் வந்திருக்குது. ஆக மொத்தம் பவரில் வந்திருக்கு. நமக்கு ஜோடி நம்பர் நல்லாவே வந்திருக்குது சரிங்களா. நம்ம கொடுத்ததில் 943ன்னு கொடுத்துருக்குறோம். இந்த ரிசல்ட் வந்தது 6, 9 திருப்பினா 6 அந்த மாதிரி வந்திருக்குது. நம்ம ஒரு அருமையான இதாக எடுத்துருக்குறோம், கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு சரிங்களா. 43ங்கிறது பிசியில் நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங்கே கிடச்சிருக்குது ஓகேங்களா. நாளைக்கு உண்டான கணக்குக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு பாருங்கள், சாமூர்த்தி சரிங்களா, எஸ்எம் 15க்கு உண்டானது ஆல் போர்டு 9-8 நாளைக்கு சரிங்களா. 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன். போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 3-7 சரிங்களா, பி போர்டில் 8-6, சி போர்டில் 1-9. நம்ம 0 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. அந்த மாதிரி தான் காட்டுது பேட்டர்ன். 0 வரலைன்னா 5ஆம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஜோடியை பொறுத்த வரைக்கும் 0 தான் காட்டுதே தவிர 5ஆம் நம்பர் காட்டலை. அதனால் நம்ம 5 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் 0 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருக்கோம். 5ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல, பவர் பண்ணும்போது வரும் சரிங்களா. ஒரு வேளை இப்போ நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 2 நம்பர், 6 நம்பரில் 2 நம்பர் உள்ளே வந்துடுது. ஒன்று பவரில் வருது, ஒன்று டைரெக்டாக வருது. அதேமாதிரி நாளைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு சரிங்களா. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 83, 40, 31, 30, 69, 34, 01, 17ன்னு கொடுத்துருக்குறோம் சரிங்களா. இது அப்படியே வரலாம், ரொட்டேட்டும் ஆகியும் வரலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு நம்பர் பவர் வருதா உங்களுக்கு, இப்போ 83ன்னு கொடுத்துருக்கோம், 88ஆகவும் அடிக்கலாம், 33ஆகவும் அடிக்கலாம், 30ன்னு கொடுத்துருக்கோம், 35 கூட வரலாம் சரிங்களா. அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வின்னிங் வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் வர மாதிரி தான் காட்டுது பேட்டர்ன். இந்த டபுள்ஸ் பேட்டர்ன் மாதிரி காட்டுது சரிங்களா. 4ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், கடைசியாக 2ஆக இருக்கலாம். ஒரு வேளை மேலே கொடுத்துருக்க நம்பர் வரலைன்னா பவர் நம்பர் வரும் சரிங்களா. டைரெக்டாக வரலைன்னா பவரில் வரும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 8-3ங்கிறது மாதிரி இருக்குது பேட்டர்ன். 8-3ன்னு அடிக்கலாம், 2-7ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, 6-1ன்னு அடிக்கலாம், 9-4ன்னு அடிக்கலாம். ஒரு பேட்டர்ன் நம்ம என்ன காட்டுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் போய் ஆகணும். 8-3ன்னு ஒரு பேட்டர்ன் காட்டுது, டபுள்ஸுங்க வரலாம். அதை 8-3 1 டபுள் 3ஆக வரலாம், டபுள் 8ஆக வரலாம். இல்லைன்னா பேட்டர்ன் பிரகாரம் 8-3ங்கிற மாதிரி ஒரு நம்பர் பவர் பண்ணி அந்த நம்பர் தான் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த நம்பர் வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதுதான் கெஸ்ஸிங் சரிங்களா. நம்ம இது தான் அடிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா 8-3 தான் அடிப்பாங்கன்னு நினச்சிருந்தாங்கன்னா 4-9, 6-1 அப்படி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பேட்டர்னில் ஒரு பவர் நம்பர் காட்டினா அது எப்படி வேணாலும் பவராக அடிக்கலாம், இல்லைன்னா டபுள்ஸாக அடிக்கலாம். அதுதான் நம்ம அப்படி வந்தால் என்ன வருங்கிறது தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எது கேரண்டி அடிக்கிறாங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சில பேட்டர்னில் கிடைக்கும், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லலாம், சில பேட்டர்னில் கிடைக்காது சரிங்களா. நாளைக்கு ஆக மொத்தம் 1ஆம் நம்பர் கூட ஆட்டத்தில் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு தான் வரணும் சரிங்களா. 4 பேட்டர்ன் மாற்றி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு, அதையும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. 0-1 ஒரு 2-3 நாளாக வர வேண்டிய நம்பர் 4-5 நாளாக அந்த 0-1ங்கிற நம்பர் வரல, அது வரும் சரிங்களா. அன்றைக்கி அடிக்கலாம், நாளைக்கு அடிக்கலாம், இன்னொரு 2-3 நாளில் அடிக்கிறதுக்கு. நாளைக்கே அடித்தாலும் ஆச்சரியப்படல. 0-1 இல்லை 1-0ங்கிற மாதிரி நம்பர் அடித்தே ஆகணும் அவங்க. அது நாளைக்கு அடிக்கலாம், இல்லை நாளை கழிச்சு அடிக்கலாம். நாளைக்கு வருது ஆனால் பாருங்கள் சரிங்களா. இல்லை நாளை மறுநாள் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 0, 34, 371, 381. ஏன்னா நாளைக்கு 1 வரதுனால அந்த 0-1 ஏதாவது ஏபிபிசி எதில் வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க. 369, 391, 769, 830 சரிங்களா. இந்த மாதிரி அடிக்கலாம். நம்ம வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கெலாம் நம்ம கொடுக்கல. 017 இது கூட ஜோடி சேரலாம், இல்லை இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஜோடி சேரலாம். 6 நம்ம பவர் பண்ணியிருக்கிறோம், 6 பவர் பண்ணால் 1 சரிங்களா. 9 கூட போய் இது 091 அந்த மாதிரி கூட ஜோடி சேர, ஏன்னா 4-0 இருக்குது. அந்த மாதிரி இல்லை 4-0-1ன்னு கூட அடித்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வரலாம்.
இதெல்லாம் ஜோடி சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக ஜோடி சேருது பார்த்து 2, 3 செட்டை வச்சுக்கோங்க. அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வந்தால் லாபம், வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இது வரல நம்ம சொல்கிறோம். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் நாளையோட கெஸ்ஸிங். நாளைக்கு மறுநாள் சந்திக்கிறேன் நல்ல கெஸ்ஸிங் படி. நன்றி, வணக்கம்.